ஹாய் மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம வீக்கான ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போட்டு 6 மந்த் ஆச்சுன்னு சொன்னீங்க. அண்ட் இது ஒருத்தங்க பர்த்டே ஒன் ஷர்ட்டாக கேட்டிருந்தீங்க. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. ஓகே ஓகே. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் ஏறுது ஆனால் ஏறவே மாட்டேன்து, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டா, பெரிய மன்ஸ் பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டடிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. தென் பெருசாக உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைடா. நீங்கள் நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள். ஸோ இந்த பக்கம் நம்ம வியை காமிச்சா, வி ஒரு நல்ல அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நல்ல வெல் செட்டட் ஃபேமிலியோட ஒரே பையன்தான் வி. ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கல ஜாலியாக போயிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களோட அதே காலேஜில் தான் உங்களுக்கு 1 இயர் சீனியராக நம்ம வி இருப்பார். ஸோ அவர் சேம் டிபார்ட்மெண்ட், பட் உங்களுக்கு சீனியர். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கல போயிட்டுருக்கீங்க. வி முன்னாடியே உட்காண்ட்ருக்காரு. அவர் ரேகிங்லாம் யாரும் பண்ண மாட்டார். பட் ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க ரேகிங் பண்ணுவாங்க. பட் வி யாரையும் ரேகிங் பண்ண மாட்டார். அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. வியும் சரி நீங்களும் சரி, உங்கள் 2 பேருக்குமே எப்படின்னா, யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. நம்மளால் தடுக்க முடியலன்னா நம்ம பார்க்கல ஜஸ்ட் உட்காந்துக்க வேண்டியதான். நம்மளால் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது, எல்லாரையும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு தாட் தான் உங்கள் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியுமே கரெக்டாக லேட்டாக தான் வருவீங்க. ஏன்னா லேட்டாக வரும்போது தான் வி உட்காந்துட்ருப்பார். ஸோ அதனால நீங்கள் டெய்லியுமே லேட்டாக தான் வருவீங்க. ஸோ இன்றைக்கி அப்படியே நீங்கள் வரும்போது, ஏன்டி எப்போ பாரு லேட்டாகவே வர? சாரி சரி 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 போகலாம். காலேஜ் பஸ்ஸு எத்தனை தடவை மிஸ் பண்ணுவேன். உங்கள் அக்கா கட்டுற ஃபீஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அக்கா கிட்ட காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கட்ட வேணாம்னு சொல்லிடுறேன். காலேஜ் ஃபீஸா சாரி பஸ் ஃபீஸு. வாடி நம்ம போகலாண்டி ப்ளீஸ், சீக்கிரம் டைம் ஆச்சு. இப்படி அவசரமாக வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி பொறுமையாக வரலாம்ல. சாரிடி வாடி லெசன் நடத்தாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஸோ 2 பேருமே பஸ் பிடிச்சும் போயிடுறீங்க. போய் ரீச் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, வி இருக்காரான்னு. வி இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மூச்சு வாங்கக்கூடாது, நார்மலாக கேஷுவலாக போகணும். நல்லா தானடி இருக்கேன்? நல்லா தான் இருக்கேன், ஆனால் எதுக்கு இப்படி நீ பண்ணிகிட்ருக்கேன்? அதெல்லாம் உனக்கு தெரியாது, வா 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 வா. என்னத்துக்கு இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்களை மேக்ஸிமம் யாரும் ரேகிங் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அழகாகவே இருப்பீங்க. ரேகிங் பண்ணாலுமே எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தக் லைஃபான கேர்ள். ஸோ அவங்க இப்படி தக் லைஃப் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கூட இருக்கனால உங்களை அதிகம் யாரும் ரேகிங் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு பிரின்சிபல் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதனாலையுமே யாருமே உங்ககிட்ட ரேகிங் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ரேகிங்லாம் பண்ணுறத பார்த்தா உங்களுக்கு பாவமாகவும் இருக்குது. சில பேர் பண்ணுற ரேகிங்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. என்னென்னா வெறுந்தரையில் நீச்சல் அடி, மரமே இல்லாமல் மரம் ஏறு, அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வரீங்க. வியோட கேங்கும் இருக்குது. நீங்கள் அப்படியே வியை மட்டும் அப்படியே வெச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அவன் எதுவுமே கண்டுக்காமல் ஜஸ்ட் அவன் கேஷுவலாக உட்காந்து அவன் பார்க்கல மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே, ஐயோ 2 மாதமாக பார்க்குறேன், ஒரு நாள் எது இப்படி திரும்பி பார்க்குறான்னா பாரு. எந்த பொண்ணையும் பார்க்குறதில்ல, என்னையும் பார்க்குறதில்ல. இவனை பார்க்கறதுக்காக தான் இந்த காலேஜே சேர்ந்த மாதிரி இருக்குது. காலேஜுக்கு இப்போலாம் படிக்க வரணும் இல்லையோ, உன்னை பார்க்க தாண்டா வரேன். ஆனால் பார்க்குதா பாரு காரட்டி குட்டி, அது பார்க்கல ஃபோனை நோண்டிகிட்ருக்கு. பைத்தியம், மென்டல், லூஸு. அட்லீஸ்ட் பசங்கன்னா மற்ற பொண்ணுங்களை சைட்டே தேடிப்பானுங்க. இது அது கூட கிடையாது. ஃபோனில் அப்படி யார்கிட்ட தான் சேட் பண்ணுமா, எதைத்தான் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுமா, ஒன்றுமே தெரியல. சரி முன்னாடி பார்த்து வாடி. என்னடி எங்கே பார்த்துட்டு வர? எதுக்கு இப்போ அந்த பக்கம் பார்த்துட்டு வர?
அது ஒன்றும் இல்லை, நீ வா. ஃபைன், என்னன்னு சொல்லிவிடு, என்கிட்ட மறைக்காத. அது கிளாஸ் ரூமுக்கு வா சொல்கிறேன். சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளாஸ் ரூமுக்கு போய் உட்காந்துறீங்க. ஸோ அவள் வந்துட்டு இப்போ எது சொல்லலாம் ப்ளீஸ். அது வந்து எனக்கு என்னமோ தெரிலடி, இந்த ஃபீமேல் ஒரு க்ரஷ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க பார்க்க ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, உள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டு. அது சொல்ல தெரில அந்த ஃபீலிங்கை எப்படின்னு. பட் எவ்வளோ சேடாக இருந்தாலும் அவனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆக்குறேன். வயன் வேணாண்டி, உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் லவ் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஆயிட்டு தென் என்னோட க்ரஷ், அவ்வளோதானே. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி ஓகே ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கிளாஸஸும் போயிட்டுருக்குடா. பிரேக் டைம்லலாம் நீங்கள் கிளாஸில் இருக்கவே மாட்டீங்க. எங்கே இருக்கானோ அங்கே தான் நீங்கள் போய் வந்துட்டு சுற்றி 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 வந்துட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் பக்கத்தில் போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்களா. அப்போ நம்ம ஜேகே இருந்துட்டு, ஸோ நம்மள வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி தெரியும் ஜேகே அண்ட் ஜிம்மனை தான் போடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜேகே அண்ட் ஜிம்மன் தான். ஸோ நம்ம ஜேகே இருந்துட்டு, டே மச்சான் என்னடா, இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன், காலேஜ் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 1 வீக் மட்டும் விட்டுறேன், அதுக்கப்புறத்துலேருந்து பார்க்குறேன் இந்த பொண்ணு நம்ம கேங்கே சுற்றி 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 வரா. என்னடா விஷயம்? ஒரு வேளை உன்னை பார்க்கவே வருவாடா ஜேகே? என்னை பார்க்கவா? ஆமாம், இல்லைன்னா என்னை பார்க்க வந்திருப்பா. உன்னை எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுற உன்னை பார்க்க எப்பட்றா வருவா? ஜேகே, உனக்கு பொண்ணுங்களோட சைக்காலஜி புரியல. இப்போல்லாம் எந்த பொண்ணை பார்க்கலினா தான்டா தப்பு. இருக்கான் பேர், இவனை மாதிரி ஃபோனையும் நோண்டிகிட்டு இருந்தா எந்த பொண்ணும் கண்டுக்க மாட்டா. நம்மளை மாதிரி கொஞ்சம் அப்படி சைட் அடிக்கணும், அப்போ தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறேன். ஆனாலும் ஆள் பார்க்க நல்லா தான்டா இருக்கா. நல்லா கொஞ்சம் லைட்டாக ஐலைனர் வச்சுட்டு, லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு. நம்ம காலேஜில் நிறைய கேஸுங்க பார்த்துருக்கேன், நிறைய மேக்கப் பண்ணி பூசிட்டு வருவாளுங்க. ஆனால் இவளை பார்க்க அப்படியே எதுவும் தெரில, ரொம்ப லைட் மேக்கப் தான் போட்டிருக்கா. நல்லா இருக்கா, குட்டியாக க்யூட்டாக அழகா நல்லா புஷு புஷுன்னு நல்லா இருக்காடா. என்னடா இப்படி வர்ணிக்கிற? என்ன எப்போ நம்ம பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் ஜிம்முன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். பட் ஆனால் அவன் ஸ்டில் வந்துட்டு எதையுமே கண்டுக்கல. ஜஸ்ட் அவன் பார்க்கலாம் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம பாய்ஸ் வந்துட்டு, அதாவது ஜேகேவும் ஜிம்முன்னு ஒரு ரகமாக இருப்பாங்க, தனி ரகமாக இருப்பான். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7 மெம்பர்ஸுமே மட்டும் தனி ரகமாக எது அவன் மட்டும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கும் போயிட்டு உட்காந்து அப்படியே சைட் அடித்ததே ஞாபகம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அங்கே மேம் வந்துட்டு, வயன் மேம் என்ன யோசிச்சுட்ருக்க? ஐயோ மேம் நத்திங் மேம். சரி, ஸ்டாஃப் ரூமில் போய் ஒரு சார் இருப்பார், அவர்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு நோட் புக் வாங்கிட்டு வா. ஏன் மேம் உங்கள்கிட்ட நோட் புக் இல்லையா? வாட்? அப்போ ஐயோ மைனஸ் சத்தமாக பேசிட்டோமே. நத்திங் மேம், கோயிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஸோ நீங்கள் பார்க்கல போயிட்டு, சரி வர வர உனக்கு சேட்டை அதிகமாகிடுச்சு வைன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக வியோட கிளாஸ் வருது. வந்து கார்னரில் தான் உட்காண்ட்ருப்பான் ஜன்னலோரமாக. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஷோ எவ்வளோ அழகு பா, நெருப்பில் அப்படியே ஒரு பனிக்கட்டி இருக்க மாதிரியே இருக்கே. ஆனால் இது யாரையுமே பார்க்காது, எவ்வளோ அழகு. யார் இது? ஐயோ நம்மள தான் பார்த்துட்டாங்களோ. யார் இது? வா இந்த பக்கம். சார் என்ன வேணும்? இங்கே எதுக்கு வந்திருக்க? சார் அது சார் டஸ்டர் வேணும் சார். டஸ்டரா? ஆமாம் சார். ஏன் உங்கள் கிளாஸ் டஸ்டர்?
அப்பச்சோ! இவரு ஒரு கேள்வி சார் அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு சார். தொலைஞ்சு போச்சா? அது எப்படிம்மா தொலையும்? என்ன கேட்டால் எனக்கு எப்படி சார் தெரியும்? அது பசங்க விளாண்டு தொலைச்சிட்டாங்க சார். சரி ஓகே, இந்தா எடுத்துகிட்டு போ. தேங்க்யூ சார். போடா தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலி வந்து பாய்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. கேர்ள்ஸுக்குன்னு தனியாக வந்துட்டு இருக்கும் அதே டிபார்ட்மெண்ட்டில். ஸோ பாய்ஸ் மட்டுமே இருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்க மொத்த பாய்ஸ் மேலேயும் உங்கள் கண்ணு தான். ஏன்னா அந்த பாய்ஸ்க்கெல்லாம் உங்கள் மேலே கண்ணு. ஏன்னா நீங்கள் வந்து செம்ம அழகாக செம்ம க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் கிளாஸ் அப்படியே கசமுசன்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்களை பற்றி. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே போனதுக்கப்புறமா சார் வந்துட்டு சைலன்ஸ், என்னத்துக்கு இப்போ எல்லாம் கதவை பார்த்துட்ருக்கீங்க, எல்லாம் இங்கே பாருங்கடா. ஷோ சொட்டத்தலை ஒன்றை என்னத்தை பார்த்துட்டு இருக்குது அங்கே பொதுப்பார் தேவதை, அதைத்தான் பார்க்கணும். உன்னை பார்த்து நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் புலம்பிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ டஸ்டர் வர கையில் இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, போயிட்டு நோட் புக் வாங்கிட்டு வரும்போது கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு அந்த நோட் புக்கும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த சார்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. சார் டஸ்ட்டு. ஓகே. ஆமாம்மா, நீ எந்த கிளாஸ்? நான் இதற்கு ஒன்று பார்த்துருக்கேண்ணா. சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்போ கிளாஸே ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்குது. ஸோ அவர் வந்துட்டு சைலன்ஸ், ஐ மீன் உன் கிளாஸ்க்கு எது நான் வந்திருக்கேன்னா, அது நீங்கள் வந்ததில்லை சார், உங்கள் சப்ஜெக்டுக்கு வேறு ஒரு மேம் தான் வருவாங்க. ஓ, நீ என்ன டிபார்ட்மெண்ட்? நீங்கள் வந்து அந்த சேம் டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க. ஓ, நீ இந்த டிபார்ட்மெண்ட் தானா? எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் சார். ஓ, ஃபஸ்ட் இயர் நியூ ஜாயினிங்? ஆமாம் சார். ஓகேம்மா, யூ கேன் கோ. ஓகே சார். இவன் எதுக்கு இந்த டீட்டெயிலெலாம் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ அவங்க டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் கிளாஸ்க்கும் போயிட்டு அந்த மேம்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இவ்வளோ நேரமாக என் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டாரா? ஐயோ மேம், இடையில பிடி சார் ஒரு ஒர்க் சொன்னார் மேம், அதாங்க மேம். ஓ சரி போ. ஓகே மேம். உண்மையை சொல்லு, பிஏ தானே சைட் அடிச்ச? எப்படி தெரியும்? நீ போகிற வழியில் அவன் கிளாஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏன்டி பிஏ சைட் அடித்து மாட்டிக்கிட்டியா என்ன? மாட்டிக்கிட்டேன்டி. அந்த சார் என்னை பார்த்துட்டு வர தெரியுமா? அப்புறம் என்ன பண்ணேன்? அப்புறம் டஸ்டர் வாங்குற மாதிரி நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஓ சரி சரி. ஆமாம், நான் ஒன்றே ஒன்று விஷயம் கேட்கணும். இது என்ன இந்த காலேஜில் மட்டும் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ்? ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக, இது என்ன ரூல்ஸ்? நீ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தியா இல்லையா? நம்ம கிளாஸில் எல்லாருமே கேர்ள்ஸ் தான். ஆமாம் ஆண்டி, அதான் கேட்குறேன், இங்கே மட்டும் ஏன் டிஃப்ரென்ஸ் ரூல்ஸ்? அது ஒன்றும் இல்லை, எப்பயுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் அதிகமான மெம்பர்ஸ் சேருவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. ஒரே கிளாஸ்லேயே இருக்க முடியாதுல்ல, அதான். ஓ ஓகே ஓகே. இருந்தாலும் அத்தனை பேர் நடுவுலையும் அவன் மட்டும் தனியாக அழகாக தெரிஞ்சானா? சரி சரி, கிளாஸை கவனி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ லன்ச் டைம் ஆகுதுடா. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேன்டீன் போகிறீங்க. ஸோ கேன்டீன் போயிட்டு நீங்களும் வாங்கிட்டு வந்து உட்காடுறீங்க. கரெக்டாக நீங்கள் உட்காந்துருக்கிறது ஆப்போசிட்டாக உட்காந்துருக்கான். அதாவது நீங்கள் உட்காந்துருக்க டேபிளுக்கும் ஆப்போசிட் வந்துட்டு டேபிளில் உட்காந்துருக்கான். ஜிமன் ஜேகே 3 பேரும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்க்க அவ்வளோ ஒரு உள்ளேருந்து ஏதோ ஒரு ஃபீல் மாதிரி உங்களுக்கு வருது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவனை பார்க்க அவனை அப்படி ரசிக்கிறீங்க நீங்கள். ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு எங்கடி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், அப்படியே பின்னாடி திரும்பி பாரேன். என்ன வியா? எவ்வளோ அழகாக இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸம் மச்சான். இவனுக்கெலாம் ஆள் இருக்காதுன்னா சத்தியமாக யாராலையும் நம்ப முடியாது. கூட இருக்க ஜிமன் ஜேகேவும் நல்லா தாண்டி இருக்காங்க. ஒருத்தனை சைட்டுட்ரி, லவ் மட்டும்தான் ஒருத்தனை பண்ணணும். சைட்டு எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா
ஸோ 3 பேருமே நல்லா தாண்டி இருக்கானுங்க. ஆனால் 3 பேருக்குமே ஆள் இருக்குமா என்ன? மேபி. ஓ ஓகே. சரி ஓகே. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களுமே உங்கள் கிளாஸ்க்கு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே வியோட தாட் தான். வி அப்படி பொறுமையாக சாப்பிட்டது, அவன் மென்னது, அவன் முழுகும் போது அவனோட தொண்டையை நீங்கள் பார்த்தது, அது அப்படியே ஒரு மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்தது, எல்லாமே நீங்கள் பார்த்து அவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக வி அப்படியே ரசித்து அவங்க கண்ணுக்குள்ளே அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு காலேஜுமே முடியுது. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு நடந்து தாண்டா போவீங்க வீட்டுக்கு. கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நடந்து தான் போவீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருந்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. மார்னிங் வரும்போது தான் நீங்கள் பஸ்ஸில் இருப்பீங்க. ஈவினிங் போகும்போது நீங்கள் நடந்து போய்ப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே நல்லா பேசிகிட்டே ஜாலியாக நடந்தே போயிட்டுருக்கீங்க. இருந்தாலும் அந்த இருக்கான்ல, நீ வேறடி, தயவு செஞ்சு ஆளை விடு. காலையிலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வி 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 புராணம் மட்டும்தான் பாடுது. ஓகேடி, எனக்குன்னு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான் இருக்க. நான் வேறு யார்கிட்ட சொல்கிறது என் ஃபீலிங்ஸை? சரி புலம்பி தொலை. அது புலம்பல் இல்லடி, அது ஒரு ஃபீலிங். செருப்பு. அது உன்னை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங், என்னை பொறுத்த வரைக்கும் புலம்பல். மூட்டு புலம்பு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறேன். நீங்களா சரி ஓகே, எனக்கு சிக்கன் அடிமை நீ தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலவையை பற்றி ரசிச்சுக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் ரசிக்கிற ரசியில் அவளே வீக்கு ஃபேன் ஆகிடுவா போல், அந்தளவுக்கு நீங்கள் அப்படியே வர்ணிக்கிறீங்க அவனை. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மயன் வீடு வந்துருச்சு, கிளம்புவா, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஒரு 2 வீடு தள்ளி தான் இருக்கும், ஒரு 2-3 வீடு தள்ளி தான் உங்கள் 2 பேரோட வீடுமே. ஸோ ஃபஸ்ட்டு லியா போயிடுவா, தென் நீங்கள் வந்துட்டு போயிடுவீங்க. லியாவா? நான் பேரே வைக்கல, சரி ஓகே லியா. ஸோ வந்துட்டு அவள் போயிடுவா, தென் நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு சொல்லுவேன், என் வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டாங்க்கா, எப்போ வருவேன்? நான் இன்றைக்கி வரதுக்கு ஒரு 8:30 பக்கம் ஆகும். ஃப்ரிட்ஜில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன், நீ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஸ்நாக்ஸ் வேணுன்னா கபோர்டில் இருக்க, எடுத்து சாப்பிட்டுக்கோ. தென் நான் வர வரைக்கும் படிச்சிட்ரு. ஓகேக்கா, நீ பார்த்து வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் வச்சிட்றாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் நீங்கள் பார்க்கல, கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு நீங்களுமே படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்க்கல உட்காந்து எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு லியாவுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு லியா கால் பண்ணிட்டு சொல்லுடி. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? படிச்சிட்ருக்கேன். நீ? படிச்சுட்டு தாண்டி இருக்கேன். சரி, என்ன டவுட்டா? இல்லை ஒரு டவுட்டும் இல்லை. சரி, இந்த வீக் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அடி மாவி, காலேஜில் தான் புராணம் எடுக்கிறீன்னா, வீட்லேயும் மாடி? சாரி திடீர்னு டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். சொல்ல. ஏண்டி அவன் டீட்டெயில்ஸ் தான் தெரியறதுக்கு நான் என்ன அவன் வீட்டில் வாட்ச்மேன் விளையாடி பார்க்குறேன்? இல்லை தான், இருந்தாலும் நீ ஃப்ரெண்டுக்காக வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம்ல? பிஞ்சிடும், மூடிட்டு படி, நான் ஃபோனை வைக்கிறேன். ப்ளீஸ் இல்லையா ஃபோனை வச்சிட்டா. சரி ஓகே, நாளைக்கு நம்ம காலேஜ்லேயே போய் பார்த்துக்கலாம். அப்போ வந்து காலிங் பெல் அடிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கா, என்ன மயன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு? செம்மையாக போச்சுக்கா, ஜாலியாக இருந்துச்சு. நானும் பார்க்குறேன், டெய்லியும் காலேஜ் ஜாலியாக போச்சுங்கிற. என்ன காலேஜில் படிக்கிறியா இல்லை வெறும் அரட்டை மட்டும்தானா? அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீ வேணால் எந்த கொஷின் வேணாலும் கேளு, நான் டக்குன்னு பதில் சொல்லுவேன். எனக்கு என் தங்கச்சி மேலே நம்பிக்கை இருக்குது. சரி நீ வாக்கா, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் போயிடுறாங்க. ஸோ உங்கள் அக்கா வந்து ஒரு நார்மலான ஆஃபீஸில் தாண்டா ஒர்க் பண்ணுவாங்க. தென் அவங்களுமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து டெய்லி என்ன நடக்குதுன்னு உங்கள் அக்கா கிட்ட அப்படியே லைனாக சொல்லுவீங்க. ஸோ வந்துட்டு ஆனால் விஷயத்தை மட்டும் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே கிடையாது. மற்றபடி உங்கள் ஃப்ரெண்டு லியா கூட சேர்ந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. ஈவன் நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கினா கூட அது உங்கள் அக்கா கிட்ட சொல்லிடுவீங்க, அதை மறைக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங்கே இருக்குது. தென் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் காலையில் எழுந்துச்சி காலேஜும் போகிறீங்க. அக்கா பாய். பாய் பார்த்து போகணும், லியாவே பத்திரமா கூட்டிகிட்டு போ. சரிக்கா பாய். போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்களுமே லியாவை கூட்டிக்கிட்டு போகிறீங்க. ஸோ லியா இருந்துட்டு இன்றைக்கும் லேட்டாக
வாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் அப்படியே வெச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு போகிறீங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம ஜிம்மன் அண்ட் ஜேகேவே நோட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா வெச்சக்கன்னு வாங்காமல் டெய்லியும் பார்த்துட்டு போகிறீங்கன்னு. பிகாஸ் ஒரு 2 நாள் வந்துட்டு நம்ம ஜேகே உங்களை பார்த்து விங்க் பண்ணுவான். ஸோ நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. நம்ம ஜிம்மனுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பான். ஸோ நீங்கள் ஜிம்மனே கண்டுக்கல. ஸோ அவனுக்கு 2 பேருமே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நீங்கள் வியை தான் பார்த்துட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதே மாதிரியே போகிறீங்க, கிளாஸில் உட்காருறீங்க, வியை பற்றி வர்ணிக்கிறீங்க. இப்படியே தாண்டா உங்கள் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு உங்களோட கிளாஸ்க்கு வந்து சீனியர்ஸ்லாம் வராங்க. ஸோ அங்கே இருக்க டீச்சர் வந்துட்டு, என்னாச்சுப்பா எதுக்கெல்லாம் ஒரு குரூப்பாக வந்திருக்கீங்க, என்னாச்சு? அது மேம், காலேஜோட 25th ஆனிவர்சரி வரனால பிரின்ஸிபல் வந்து ஒரு செலப்ரேஷன் பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேம். காலேஜில் வந்துட்டு அந்த ஒரு டே ஃபுல்லாக பயங்கர செலப்ரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் ஜூனியர்ஸில் வந்து யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா டான்ஸ், மியூசிக், சம்திங் ஸ்டோரி ரைட்டிங், ட்ராமாஸ் அந்த மாதிரி வந்துட்டு சேரலான்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் தான் கேட்க சொன்னாங்க. ஓ சரி, ஓகே, நீங்கள் கேளுங்க, நான் கிளம்புறேன். மேம் எதுக்குங்க மேம்? டேய், நீங்கள் கேட்க ஆரம்பித்தா ஒரு பீரியடே உங்களுக்கு வேணும்னு தெரியும்டா, போங்க, இன்றைக்கி என் பீரியட் அவ்வளோதான், போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கத்தில் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. அதில் வியுமே இருக்கார். நீங்கள் அப்படியே வியை வெச்சக்குன்னு வாங்காமல் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஐயோ தேவதை என்ன தேடியே வந்துருச்சு அந்த மாதிரி அப்படியே சைட் அடிக்கிறீங்க. நம்ம ஜேகேக்கா உள்ள லைட்டாக எரியுது, ஜிம்முனுக்குமே லைட்டாக எரியுது. ஏன்னா நம்மளும் இருக்கும்போது அவளை மட்டும் எப்பட்றா அவள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக சைடில் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே முறைக்கிறதுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஜிம்மன் முறைக்கிறதும் உங்களுக்கு க்யூட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இவனுங்களும் அழகாக இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கன்னத்துலேயே கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து வேறு ஒருத்தர் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே மற்ற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறாங்க. பட் ஆனால் உங்கள் மேலே அவங்களோட கண் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க அவங்க. ஸோ உங்கள் மேலே வந்துட்டு அவங்களோட கண் இருக்குது. தென் வந்துட்டு அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ 25th ஆனிவர்சரிக்காக யாரெல்லாம் வந்துட்டு செலப்ரேஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லையா நம்ம டான்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா? நான்லாம் வரலப்பா, நீ வேணால் ஜாயின் பண்ணிக்கோ. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. சரி, ஓகே, ஜாயின் பண்ணலாம், பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தென் நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நேம் கொடுத்துறாங்க. டான்ஸ்க்கு யாருமே கொடுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அண்ணா அப்படிங்கிறீங்களா? அங்கே இருக்கிற எல்லா பாய்ஸும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க, கேர்ள்ஸும் திரும்பி பார்க்குறாங்க. அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கை தூக்கிட்டு எழுந்திருக்கிறீங்களா? சொல்லுமா. அது அண்ணா, 1 minute. என் நேம் லீனோ, கொஞ்சம் லீனோன்னு கூப்பிட்றியா? பட் நீங்கள் என்னோடய சீனியர் தானே? பரவாயில்லம்மா, கொஞ்சம் பேர் சொல்லி கூப்பிடேன், 1 வருஷம் தானே பேர் சொன்ன விட. ஓகே, டான்ஸில் நாங்கள் சேர்ந்துக்கலாமா? நாங்கங்கிற நீ மட்டும் தான் வச்சு நிற்கிற. எந்திரடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு காலில் மிதிக்கிறீங்க. அண்ணா நானும்ண்ணா. ஓகேம்மா, நீங்கள் 2 பேரும் சேர்றீங்களா? ஆமாங்கண்ணா. ஆமாம், இப்போ தான் சொன்னேன். ஓகே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க பாய்ஸ்லாம், மச்சான் இவன் டான்ஸில் சேர்றாளான்டா, நம்மளும் சேர்ந்துடலாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களாம் இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு டான்ஸ் அந்த லிஸ்ட்டிலே ஃபர்ஸ்ட் டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஓகேம்மா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டோரியம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துடு. ஓகேண்ணா. அம்மா ஓகே லீனோ, ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு எல்லாருமே போயிடுறாங்க. தென் நீங்கள் பார்த்துட்டு எதுக்கடி அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்கலங்கிறாங்க. மேடம் வேறு கொஞ்சம் சூப்பர் ஃபிகராக இருக்கீங்க, யாருக்கு தான் அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்கும்? என்னடி பேசுகிற? அப்படியே எனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத. மேடமும் அழகு, இங்கே இருக்கிற நமக்கு ஈக்குவலாக படிக்கிற அந்த பசங்களுக்கும் மேலே ஒரு கண்ணு, இதில் சீனியர்ஸ்க்கு மட்டும் என்ன விதி விலக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அதை நீங்கள் வந்துட்டு
யார் பார்த்தாலும் என்னடி பார்க்க வேண்டியவன் பார்க்கவே மாட்டேங்கிறான்டி, மற்றவங்க எல்லாரையும் பார்க்குறான், என்னை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் டைமுமே ஆகுது. ஸோ லன்ச் டைம் ஆனதுக்கப்புறமா நீங்களுமே வந்துட்டு போகிறீங்க அந்த ஆடிட்டோரியம்க்கு. அங்கே போய் பார்த்தா ஒரு 10 மெம்பர்ஸ் பக்கம் தான் கேர்ள்ஸே இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னடி கேர்ள்ஸ் இவ்வளோ கம்மியாக தான் இருக்காங்க, தெரில என்னன்னு. சரி ஓகே பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே டான்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஆமாம் சீனியர். ஓகே. ஆனால் ஏன் கேர்ள்ஸ் இவ்வளோ கம்மி, பாய்ஸ் இவ்வளோ அதிகம்? அது எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பதிலுமே எதுவுமே தெரில. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படியே கம்முன்னு நிற்கிறீங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு, சரி ஓகே. பட் கேர்ள்ஸ் தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் தான் ஆட வைப்போம். ஏன்னா கேர்ள்ஸ் கம்மியாகவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தனித்தனியாக தான் ஆட வச்சாகணும், வேறு வழி இல்லை. தென் ஒரு 2 வீக்ஸ் பக்கமாக ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு லன்ச் முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற 2 பீரியடுமே வந்துடுங்க. ஓகே? ஓகே சீனியர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிடுறீங்க. தென் நீங்கள் வந்துட்டு, சீனியர். யார்? நான் தான் சீனியர். சொல்லு. இல்லை, டான்ஸ் யாரை சொல்லுவா, பாட்டு யார் செலக்ட் பண்ணுவா, நீங்களா டான்ஸ் சொல்லி தருவீங்க? நான் இல்லை, நாளைக்கு ஒரு புது டீச்சர் வருவாங்க. அப்போ இன்றைக்கி ஏன் வர சொன்னீங்க? இன்றைக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வர சொன்னோம். நாளைக்கு தான் ஒரு டீச்சர் வருவாங்க. ஸோ நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட். அப்போ இப்போது யாருக்கு டான்ஸ் சொல்லுங்கள், வருது வரலன்னு பார்த்துட்டு வராதவங்கள கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு வரவங்கள மட்டும் வச்சுக்க போகிறோம். ஓ, அதுக்கு எதாவது ப்ரிப்பரேஷன் இருக்கா சீனியர்? நீ ஏன் இப்படி லொடலொடன்னு பேசுகிற? லொடலொடன்னு பேசுகிறேண்ணா? ஏண்டி அப்படியே பேசுகிறேன்? லைட்டாக அப்படி தாண்டி. சரி ஓகே. நான் லொடலொடன்னு பேசல சீனியர், நான் கேள்வி கேட்குறேன். சரி ஓகே. அதுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. உங்களுக்கு தோன்றதை நாங்கள் போடுற பாட்டை வச்சு நீங்கள் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ்க்கு பார்க்குறாங்க. பிகாஸ் பாய்ஸ் அதிகமாக இருக்காங்கல்ல. ஸோ அதனால் பாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பாய்ஸில் பார்த்தா பாதி பேருக்கு ஆடவே வரல. சீனியராக தலையில் கை வச்சுட்டு, டேய் உங்களுக்கு தான் ஆடவே வரலையேடா, அப்புறம் ஏன்டா வந்தீங்க? சீனியர் ப்ளீஸ் சீனியர் தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க சீனியர், ப்ளீஸ் நான் டான்ஸை கற்றுக்கிட்டு கூட வரேன் சீனியர், தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடாதுங்க ப்ளீஸ் டான்ஸ் என் உயிர் சீனியர். நிஜமாவே சொல்லு, டான்ஸ் உன் உயிரா? ஆமாம் சீனியர், டான்ஸ் என் உயிர் சீனியர். நீங்கள் சொல்கிற மாடுலேஷன் பார்த்தாலே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியே அந்த சீனியர் அவங்க எல்லாரையும் மேலே இங்கேயும் பார்க்குறாரு. சில பேர் ஓரமாக உட்காருங்க, யோசிக்கிறேன். ஓகே சீனியர், நல்ல முடிவாக சொல்லுங்கள். டேய் படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு இருக்கிற கேர்ள்ஸையுமே வந்துட்டு ஆட வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ லியாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறா. லியா வந்துட்டு, எனக்கு பயமாக இருக்குடி. பயப்படாத மச்சான், அதான் நான் இருக்கேன்ல, போ. நீ இருக்கிறது தாண்டி எனக்கு பயமே. எனக்கு கோத்துட்டு நீ நல்லா வேடிக்கை பார்க்குறல்ல. ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? போடி ப்ளீஸ் டி, பயப்படாத. ஓகே, நீ இங்கே யாருமே இல்லாத மாதிரி நினச்சிட்டு ஆடு. ஓகே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளுமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறா. அவள் கொஞ்சம் நல்லாவே டான்ஸ் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு, டான்ஸ் வருது அப்புறம் இந்த பக்கி வரமாட்டேன்னுச்சு அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ உங்களையுமே போய் சீனியர் ஆட சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை மெய் மறந்து ஆடிட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் டான்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யார் இருக்கா யார் இல்லை அப்படி எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஆடிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த மியூசிக் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து ஆடிட்டுருக்கீங்க. அங்கே இருக்க எல்லாருமே உங்களை மெய் மறந்து பார்த்துட்ருக்காங்க. ஈவன் கேர்ள்ஸ் கூட அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பார்த்து செம்மையாக இருக்கே அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு மியூசிக்கும் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் சீனியரை பார்க்குறீங்க. பரவாயில்லைம்மா, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற. உன் பேர் என்ன? என் பேர் வயன் சீனியர். ஓ ஓகே. பேசாமல் டீச்சர் கூட சேர்ந்து நீயும் சில ஸ்டெப்ஸ் இவங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணலாமே. ஐயோ சீனியர், எனக்கு ஜஸ்ட் ஆட மட்டும்தான் தெரியும், எனக்கு கொரியோகிராஃப்லாம் பண்ண தெரியாது. ஸோ நான் கொரியோகிராஃப்லாம் பண்ணலை. சரி ஓகே, ஆனால் நீ ரொம்ப நல்லா ஆடுறம்மா. தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் உட்காந்துடுறீங்க. ஸோ அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் அந்த சீனியர் பார்க்குறாங்க. இப்போ தான்டா தெரியுது எதுக்கு நீங்களாம் இப்படி கெஞ்சுறீங்கன்னு. சீனியர்
சரிடா இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ வந்துட்டு அன்றைக்கி காலேஜ் முடியுது. நீங்கள் போயிட்டு உங்கள் அக்காக்கிட்டேயே சொல்கிறீங்க, அக்கா டான்ஸ் பண்ணியாடி? ம் ம் டான்ஸ் பண்ணக்கா, அந்த சீனியர் நல்லா இருக்குது, பேசாமல் நீயும் டீச்சர் கூட சேர்ந்து கொரியோகிராஃப் பண்ணுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஓ சரி ஓகே. அப்புறம் எப்போ ஆனிவர்சரி? ஒரு 2 வீக்ஸ் பக்கம் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்கக்கா. ஆனிவர்சரி எப்போன்னு தெரில. ஓ சரி ஓகே. பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண, ஓகே? கையை காலை உடச்சிக்காத டான்ஸ் ஆடுறேன்னு. சரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் பார்க்கல, வழக்கம் போல் தான் போகுது உங்களோட கிளாஸஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டேயுமே உங்களுக்கு ஹெவி ப்ராக்டிஸ். நீங்களுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வெளி ஸ்கூலில் இருந்தெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க, நிறைய கொஞ்சம் பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்க. அதனால அவங்க முன்னாடி வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் மட்டும் இல்லை, நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் கொஞ்சம் நல்லா இன்வால்வாக இருக்காங்க, அந்த மாதிரி வந்துட்டு காட்டுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவி ப்ராக்டிஸ் தராங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்க பாய்ஸே முடியாமல் உட்காந்தா கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்க்கல, நிறுத்தாமல் ஆடிட்டே இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்க டீச்சருக்குமே உங்களை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி நைட் வீட்டுக்கு போயிட்டு, என்ன பையன் இவ்வளோ லேட்டாக வர? எப்பயும் ஒரு 5:30க்கெலாம் வந்துடுவ தானே? ஆமாங்க்கா, இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி இது, நாளைக்கு ஆடணும்ல, நாளைக்கு செலப்ரேஷன். ஓ சரி வாயன், நான் வரதுக்கு 8:30 ஆகும், வாக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் அக்காவுமே வராங்க. நீங்கள் உங்கள் அக்காவை பார்த்துட்டு, அக்கா நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா? கேள்டி. நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா? எதுக்கு இப்போ இந்த திடீர் கேள்வி? இல்லைக்கா, நீயும் எத்தனை நாள் தான் தனியாக கஷ்டப்படுவ? நீ மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், நீ எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். பையன், இப்போதைக்கு இதை பற்றி எனக்கு எந்த தாட்டும் இல்லை. ஸோ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். நீ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சதை பார்த்தா ஆல்ரெடி யாரையோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரிலாம் இருக்குது. ஆமாங்க்கா, எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் காலேஜுக்கு வந்த டான்ஸ் டீச்சர் தான். என்னடி சொல்கிற? ஆமாங்க்கா, அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஸோ ப்ளீஸ், அவர் உனக்கு ஏற்ற ஜோடியாக இருப்பாருக்கா. ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இதற்கு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல, இந்த பொண்ணு தப்பான எண்ணத்தில் பார்த்ததே இல்லை. இந்த 2 வீக்ஸ்லாம் நான் அவர் நல்லாவே நோட் பண்ணாக்கா. ப்ளீஸ் நீ சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் அவர்கிட்ட பேசுகிறேன். காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை மட்டும் பார் அக்கா. ப்ளீஸ்க்கா, சொல்கிறத மட்டும் செய்வேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் பார்க்கல, கிளம்புறீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு, என்னடி இவ்வளோ சீக்கிரமாகவே போகணுமா? உன்கிட்ட தான் கேட்குறேன். பையன் உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், நீ ஒன்றும் பேசாத. ஏய் இங்கே பாருடி, இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு யாரோட விஷயத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லைல்ல? அதுதான் உனக்கு கோவத்தில் பேச வராதுன்னு தெரியும்ல. எதுக்கு இப்படி வளர்ற? என்ன இப்போ என்ன நடந்துச்சு? நத்திங் மிமோயாக்கி. என்னடி பேர்லாம் சொல்கிற? நத்திங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. அவங்க அக்கா இருந்துட்டு, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு உங்கள் லைஃப்பை பற்றியும் கவலை இல்லை, யார் லைஃப்பை பற்றியும் கவலை இல்லை, யாரோட விருப்பத்தை பற்றியும் கவலை இல்லை. அப்படி எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு? என்ன நேற்று நைட் பேசினதை பற்றியா? அதை பற்றி தான் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையே. சரி ஓகே, நீ அவர்கிட்ட பேசு, ஓகேவா? நிஜமாவா? நிஜமாதான், ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல, கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் அக்கா வந்து உங்கள் கை பிடிச்சிட்டு, சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன். அவருக்கு ஓகேனா ஓகே, பட் அவருக்கு ஓகே இல்லைனா இதோடு இந்த டாப்பிக்கை விட்டுணும். உன்னோட காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் அந்த டாப்பிக்கை பற்றி பேசு, ஓகே? காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம்னா எப்படி? ஈவினிங் 4 o'clock கொன்றுவேன். 3 years முடிஞ்சு. ஓகே சரி பாய். சிரிச்சே சொல்ல. பாய். இதுக்கு சிரிக்காமல் இருந்துருக்கலாம். கிளம்பு, டாட்டா, பார்த்து பத்திரம்.
ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே லியாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு ஒயிட் கலர் முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்குது அந்த ஃப்ராக். செம்ம க்யூட்டாக இருக்குது. பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்லீவ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட்டாக இல்லாமல் லைக் ஒரு மாதிரி இப்படி விங்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரீயாக விட்ட மாதிரி பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே செம்ம அழகாக இருக்காங்க. நீங்களுமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு பாய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிளாக் தீமில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த பிளாக்கில் வந்துட்டு இருக்காங்க. பாய்ஸுமே செம்ம அழகாக இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஏ லியா ஃபீ மட்டும் இல்லாட்டி எல்லாருமே செம்ம அழகாக இருப்பாங்க போல். நீ சைட்டோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுடி, அமைதியாக இருந்துக்கோ. சைட் அடிக்கிறது என்னுடைய தப்பு. சைட் அடிக்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. சரி சரி, யூ கண்டினியூ. ஏன் மேடம் சைட் அடிக்க மாட்டிங்களோ? நானும் அடிப்பேன். அப்புறம் என்னத்துக்கு இந்த பேனாது அப்படின்னு பந்தா. சரி ஓகே, சரி எல்லா ஸ்டெப்ஸும் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. பட் அங்கே இருக்க பாய்ஸ் கண்ணெல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது. நீங்கள் அந்த காலேஜ்க்கு ஒரு ட்ரீம் கேர்ளாகவே மாறிட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே நடக்குது. ஸோ டான்ஸுமே வருது. ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் விசில் பறக்குது. எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி இப்படி விசில் அடிச்சுட்டு கிளாப்பெல்லாம் பண்ணிட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கேர்ள்ஸ் வருது. பாய்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். கேர்ள்ஸ் அவ்வளோ பாய்ஸ் அவ்வளோ ஃபயராக இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த டான்ஸே. ஸோ அப்படியே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் சென்டரில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாய்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு என்னடா எல்லா பொண்ணுமே அழகாக இருக்காங்க, நடுவில் இருக்கிறது அந்த பையன் பொண்ணு தானே? ஆமாண்டா அந்த பையன் தான்டா, எவ்வளோ அழகாக ஆடுறா. அந்த இடுப்பை வளைச்சி ஆடுறது என்ன, எப்படியெல்லாம் வளைச்சி ஆடுறாடா. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு யாரை பற்றினா இவங்க எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜை பார்த்தா டேரெக்டாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃப்ளாக்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஜிமன் என்னடா, யாரா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நம்ம காலேஜில். ஏன்னா டான்ஸ்க்காக வேறு காலேஜ்லேருந்து வந்தாளா? அட பாவி, காலேஜ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சுடா. இப்போ தான் அந்த பொண்ணையே நீ பார்க்குறியா? ஆமாம் சார் ஃபோனே நோண்டிகிட்டு இருந்தா எப்படி பொண்ணுங்களாம் தெரியும்? ஏய் ஓட்டாதீங்க. என்ன அழகாக இருக்காடா. எந்த டிபார்ட்மெண்ட்? எந்த டிபார்ட்மெண்ட்டா? நம்ம கிளாஸ்க்கே தெரியும்டா அந்த பொண்ணு பேர் என்ன, டிபார்ட்மெண்ட் என்ன, எந்த இயரு, கிளாஸ்க்கே தெரியுமா? எப்படிரா? ஒரு நாள் நம்ம கிளாஸ்க்கு டஸ்டர் வாங்க வந்தால, ஞாபகம் இருக்கா இல்லையா? டஸ்டர் வாங்க ஞாபகம் இல்லைடா. சுத்தம் சை, நீலாம் பையனாடா. ஏன்டா கேட்குறீங்க? நானும் பையன்தான்டா, எனக்குமே எல்லாமே இருக்குடா. சி பயமுடு, அதை சொல்லலை. அப்புறம் இல்லை, அந்த பொண்ணு அன்றைக்கி வந்தப்போ கிளாஸே கசமுசான்னு பேசிக்கிட்டே இருந்துச்சு. கசமுசான்னு பேசிச்சா? ச்சீயே, இவன் ஃபோனை கீழே வச்சானா ரொம்ப டர்ட்டி மைண்டடாக இருக்கானே. இப்போ ஃபோனில் நீ என்னத்தை பார்க்குற? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். அப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தையே சொன்னாளா? என்ன ராசி? இவன் ஒருத்தன் அவன் நம்ம டிபார்ட்மெண்ட் தான், நம்மளோட ஜூனியர், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ஜூனியரா? சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ டான்ஸ் எல்லாம் முடித்தோடனே நீங்கள் அப்படியே ஒரு விங்க் பண்ணுறீங்க லாஸ்ட் போஸப்போ. பாய்ஸ் எல்லாருமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கத்துறானுங்க. முன்னாடி சைடில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸில் ஒரு செகண்ட் பாய்ஸ் என்னடா ஆச்சு அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இந்த பசங்களுக்கெல்லாம் திடீர்னு ஆச்சு அந்த மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. அதே ட்ரெஸ்லேயே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அக்காவுமே வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே போயிட்டு அக்கா டான்ஸ் நான் எப்படி பண்ணேன்,
ஐயோ! செம்ம அழகா பண்ண செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா நீ? இந்த ட்ரெஸ் யார் டிசைன் பண்ணா? டான்ஸ் டீச்சர் தான் டிசைன் பண்ணாரு. அங்கே நிற்கிறார்ல, அவர் பேர் தான் ஜேஹோப். எல்லாருமே ஹோபின்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? ம் ஏய் இப்போ வேணாம், அதை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நீ பேர் சொல்லு. அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கார், பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் வெயிட் பண்ண வரேன். எங்கடி போகிற? வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல வேகமாக போகிறீங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஜிம்மன் ஜேகேலாம் இருப்பாங்க. நீங்கள் சடனாக அப்படி போகிறீங்க. நம்ம பாய்ஸ் 3 பேர் ஆணு பார்க்குறானுங்க. நீங்கள் ஆனால் கண்டுக்கல இந்த தடவை. நம்ம ஜேகே ஜிம்னு பார்த்துட்டு, ஏடா இந்த தடவை இந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை, தெரிலையடா எங்கேயோ அவசர அவசரமாக வர்றா, அந்த டான்ஸ் டீச்சர் கூட இவளுக்கு என்னடா வேலை தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் போயிட்டு, ஹொபி சார், சொல்லு வயன். வயன் ஆக்சுவலி நீ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்துச்சு வயன். எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன வயன் கேளு. என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாலும் நான் உனக்கு எதாக இருந்தாலும் பண்ணுறேன், சொல்லு. இல்லை நீங்கள் சிங்கிள் தானே, உங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகலை தானே? ஆமாம் வயன், அது எதுக்கு நீ கேட்குற? மொச்சம் இவ ஹுபிக்கிட்ட போய் மேரேஜ் ஆகலையான்னு கேட்டுட்ருக்காடா. மேரேஜ் ஆகலைன்னு கேட்டுட்ருக்காளா? என்னடா நடக்குது அவங்க 2 பேருக்குள்ளே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் போயிட்டு, ஏன் என்ன கேட்குற? அது இல்லை சார், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதுக்கு அது வந்து சார் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு டீச்சர், நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் அதை கேட்கக்கூடாது தான், தப்பு தான் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் கேட்காம இருக்க முடியல சார். என்னவோ என்ன சொல்கிற? இல்லை சார், உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களை பார்த்தனாலேருந்து யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. வயன் நீ என்ன சொல்ல வர? சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். நீ என்ன விஷயம்னு சொல்லு. சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு அக்கா இருக்கா. நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னவோ என்ன கேட்குற? நிஜமா இதான் சார், உங்களை பார்த்தனாலேருந்து எனக்கு தோணிகிட்ருக்கு. நீங்கள் எங்கள் அக்காவுக்கு நிஜமா ஏற்ற ஜோடி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் அக்காவும் ரொம்ப அழகாக இருப்பா. ப்ளீஸ், எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவள் தான் என்னோடய அம்மா அப்பா எல்லாமே. நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவள் லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதான் ப்ளீஸ் சார். சரி சார், நிஜமா ஓகேவா? நிஜமாக தான் ஓகே. ப்ராமிஸாக வயன், எனக்கு ஓகே தான். ஆனால் நீங்கள் என் அக்கா வேணால் பார்க்கவே இல்லையே. வயன், இந்த 2 வீக்ஸில் உன்னோட கேரக்டர் என்ன நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இவ்வளோ நல்லா வளர்த்தவங்க அக்கா தப்பாக இருக்க போகிறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹாப்பி தானே? ஜோ தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை ஹக் பண்ணிக்கலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணுறீங்க. அது ஜிம்மன் ஜேகே 3 பேருமே பார்க்குறாங்க. ஈவன் மற்ற பாய்ஸுமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே உள்ளே எரியுது. என்னடா இந்த பொண்ணு போய் அந்த சாரை ஹக் பண்ணுறோம், அந்த மாதிரி எரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சார். நான் நாளைக்கு வந்துட்டு பீச் பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்கும்ல, ஸோ நீங்கள் அந்த கெஃபேக்கு வந்துடுங்க. நாளைக்கு ஈவினிங் நான் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, கூல் டவுன். எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்? ஐயோ சார், நான் எங்கள் அக்காவை சமாளிக்கவே எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நான் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளித்தேன் தெரியுமா? அவளுக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் அவளை காமிச்சேன். நாளைக்கு நீங்கள் வாங்க, ஒரு பொண்ணு பார்க்குற மீட்டப் மாதிரி வச்சுட்டு தென் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே. நீ பார்க்க தான் சின்ன குழந்த மாதிரி இருக்கேன், ஆனால் பேசுகிறது எல்லாமே பெரியவங்க பேசுகிற மாதிரி இருக்கேன். அது அப்படி தான் சார். நாளைக்கு மறக்காமல் ஷார்ப்பாக 5 o'clock வந்துடுங்க. ஓகேவா? பாய் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஹொபி வந்துட்டு அப்படி சிரிச்சிட்டே போயிடுறாரு. ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து சிரிச்சிட்டே போயிட்டு உங்கள் அக்கா வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு, அக்கா சக்ஸஸ்
என்னடி சொல்கிற? நிஜமாவா? நிஜமாக்கா சக்ஸஸ் அவர் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவர் ஒத்துக்கவே மாட்டாருன்னு நினச்சேன். அவர் இப்படி ஒத்துப்பாருன்னு நான் நிஜமா நினைக்கவே இல்லை. சரி ஓகே, நீ ஹாப்பி இல்லை? ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நானும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நீங்கள் ஹொபியை தான் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு டே இவன் அந்த அந்த சார் லவ் பண்ணுறாளாட்டுறதுடா அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்குமே வர. ஸோ அங்கே இருக்கிற எல்லா பாய்ஸுமே வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு இல்லையா என்னடி? இல்லை எனக்கு ஏதோ இன்றைக்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னடி பீரியட்ஸா? ஏச்சி அது இல்லடி. அப்புறம் இல்லை ஏன் எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க? ஆமாம், ஐ திங்க் எல்லோரும் நம்மளை பார்க்கல. ஓ நம்மளை பார்க்கலையா? சரி உன்னை தான் பார்க்குறாங்க. என்ன? ஆமாண்டி, எல்லாருக்கன்னே கொஞ்சம் பாரு உன்னை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எதுக்கெல்லாம் இப்படி பார்க்குறாங்க உன்னை? அது எனக்கே தெரில. சரிவா நம்ம பார்க்கலாம் போயிடலாம். வழக்கமாக உன் சைட் அடிப்பேடி உன் சைட்டு. இன்றைக்கெலாம் சைட்டு வேணாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் கிளாஸில் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ அங்கே டான்ஸுக்குன்னு செலக்ட் ஆகிருப்பாங்களா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் என்னாச்சு? ஏன்டி எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க தெரிலையே. சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு தென் இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ பிரேக் டைம் வந்துருச்சு. நீங்கள் பார்க்கல கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக புரியல. எதுக்கடா எல்லாம் என்ன இப்படி பார்க்குறீங்க? என்னடா ஆச்சு? அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் லீனோவை பார்த்துட்டு பேசாமல் இவர்கிட்ட கேட்போமா என்ன தான் பிரச்சனை, எதுக்கெல்லாம் என்னைய பார்க்குறீங்கன்னு. இவருமே தாண்டி என்னை பார்த்துட்ருக்காரு. சரி போய் கேட்டுடலாம். போய் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ சீனியர். சொல்லுமா. என்னாச்சு சீனியர்? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் வாய்ஸ்? இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு. இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? எது ஹெல்ப் வேணுமா? இல்லை சீனியர். இல்லை நீங்கள் அண்ட் மற்ற பாய்ஸ் எதுக்கு என்னைய பார்த்துட்ருக்கீங்க? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன். ஏன் எல்லோரும் என்னைய பார்க்குறீங்க? என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஏதாவது? இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சந்தோஷமாக இரு. சந்தோஷமாரா? டே எங்கடா போகிற நீ? நான் என்னத்தை கேட்டால் இவர் என்னத்தடி சொல்லிட்டு போகிறாரு? என்னவா இருக்கும்? சரி வேறு என்கிட்ட இது கேட்கலான்னாலும் நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே. சரி பார்த்துக்கலாம் வா. ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட நீ தானே வாயன்? ஆமாம் நான் தான். நீங்கள்? நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். வேறு டிபார்ட்மெண்ட். சொல்லுங்கள். நீங்கள் தானே அந்த டான்ஸில் இருந்த? ஆமாம் நானும் தான் இருந்தேன். ஏன் எது ப்ராப்ளமா? நீ அந்த டான்ஸ் டீச்சர் ஜேஹோப் அவர் லவ் பண்ணுறியா? என்ன? ஆமாம், அதை பற்றி தான் இன்றைக்கி காலேஜ் ஃபுல்லாகவே அதுதான் வைரல் நியூஸாகவே பரவிட்டுருக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், அந்த ஹொபியை நீ லவ் பண்ணுறான், அவருமே உன்னை லவ் பண்ணுறாரு. ஈவினிங் ஏதோ 5 o'clock கெஃபேல மீட்டப் இது எல்லாமே பாய்ஸ் பரப்பி விட்டாங்க. நேற்று நீயும் அவரும் பேசினதை அவங்க கேட்டிருக்காங்க. ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் அவரை லவ் பண்ணல, அவரே என்னை லவ் பண்ணல. அப்போ நேற்று நீ சொன்னதெல்லாம் என்ன? ஐயோ நானும் அவர் லவ்லாம் பண்ணலை. ஏன் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க? பையன் உனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருந்தால் நீ அதை மறைச்சே வச்சுக்கோ. அது இன்னொரு 4 நாளில் எல்லோரும் மறந்துடுவாங்க. அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து எல்லோரும் என்ன ஒரு மாதிரியாக பார்த்ததுக்கு அதுதான் ரீசனா? ஆமாம் பையன். அப்போது சீனியர் நீங்கள்? எனக்குமே ஜேஹோபா பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அவர் மேலே ஒரு கண் இருந்துச்சு. நீங்களுமா? எக்ஸ்கியூஸ் மீ வயன். நான் தான். உங்களை பிரின்ஸிபல் வர சொன்னார்.
பிரின்ஸ்பலா? எதுக்கு? தெரியல. உங்கள வர சொன்னாரு. ஐயய்யோ! லியோ போச்சுடி. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லியாவும் போகிறீங்க. ஸோ பிரின்ஸ்பல் கிட்ட போனா, என்னவா என்னது? வாட் இஸ் திஸ்? என்னாச்சு சார்? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னது இது? இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லாக உன்னோட நியூஸ் தான் பரவிட்டுருக்கு. நீ அந்த ஹொபி டீச்சரை லவ் பண்ணுறியா? அவர் ஜஸ்ட் உனக்காக அன்றைக்கி வந்த ஒரு ட்ரைனிங் டீச்சர், அவ்வளோதான். அவர் எப்படி ஒரு டீச்சர்னால லவ் பண்ண முடியுது? சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க. இல்லைம்மா, இன்னைக்கு ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச என்ன ஆகும் எங்கள் காலேஜோட பேர்? ஹலோ சார், அவள் தான் சொல்கிறேன்னு சொல்கிறாள், கொஞ்சமே கேளுங்கண்ணே. லியா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு. இது எங்களுக்குள்ளே பேசுறது, ஓகே? ஏதோ உங்கள் அக்கா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நல்ல பொண்ணுங்கிறதுனால தான் உன்னை நான் இந்த காலேஜ்லேயே கம்மியான ஃபீஸோடு சேர்த்துக்கிட்டேனே, ஸ்காலர்ஷிப் போட்டு. ஆனால் நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க படிக்காமல்? சார், நான் இதெல்லாம் பண்ணலை சார். நான் ஹொபி டீச்சரை நான் லவ்வே பண்ணல சார். அவருமே நான் லவ் பண்ணல சார். அவருக்கு என்ன ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக பிடிக்கும், எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சராக பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவருக்குமே சரி எனக்குமே சரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லை சார். சரி, இதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த நியூஸும் வரக்கூடாது, போ. சார், இதுக்கு தான் எல்லாம் அப்படி பார்த்துட்டே இருந்தானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டே இருக்கீங்க. ஸோ அங்கே நம்ம பாய்ஸ் கேங் எல்லாமே ஒட்டுக்கா நிற்கிது. அங்கே ஜேகே, ஜிம்மன் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன். யார் இதை ஃபர்ஸ்ட் பரப்பி விட்டது? யார் பரப்பி விடணும்? எல்லாருக்குமே தான் தெரியும். நீ அந்த ஹொபி டீச்சரை தானே லவ் பண்ணுற. ஒருவேளை நான் அவரை உண்மையாகவே லவ் பண்ணால் உங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? அது என்னோடய லைஃப், நான் யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அது ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க? பிரின்ஸிபல் ரூமருக்கு எதுக்கு என்னோடய பேரை இவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க? இங்கே பாருவேன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த காலேஜ்க்கு நீ தான் ட்ரீம் கேர்ள்னு. சத்தியமான இந்த காலேஜில் யாருக்குமே ட்ரீம் கேர்ள் கிடையாது, ஓகே? நான் அந்த ஹொபி டீச்சரை லவ்வே பண்ணலை, அவருமே நான் லவ் பண்ணலை. நான் ஆக்சுவலி வேறு ஒரு பையனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் வேறு ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன். அந்த ஹொபி டீச்சருக்கும் எனக்கும் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப். அவருக்கும் எனக்கும் நடுவில் லவ்வுங்கிறதே கிடையவே கிடையாது. அவருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நீங்கள் ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளோ கேவலமாக மீட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி வாயன், நீ ஒரு வேளை அந்த ஹொபி டீச்சரை லவ் பண்ணலனா யாரை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல? அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீ சொல்லி தான் வாயன் ஆகணும். இங்கே பாருங்கள், இது பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படி நீ சொல்லலைன்னா இங்கே இருக்க எல்லாருமே இது இஷ்யூ ஆக்க தான் வாயன் செய்வாங்க. நீ யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லியே ஆகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. எதுக்கு இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ லியா டேய், உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? எல்லாம் எங்களுக்கு எதுவும் சீனியர்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பேசியிருந்தேன், எல்லாம் என்ன ரொம்ப சீப்பாக நடந்துகிட்ருக்கீங்க? அவள் எல்லாருக்குமே ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்கும் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கு நீ இவ்வளோ டீப்பாவாக இருப்பீங்க? விட்டா எல்லாருமே சேர்ந்து அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்க போல். டைம் இருந்தால் அதை கூட தான் பண்ணிப்போம். என்ன, எவன்டா அதை சொன்னவன்? ஏய் லியா, கம்முன்று. இப்போ நான் யாரை லவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சவன், அவ்வளோதானே? பையன், நீ உண்மையாகவே லவ் பண்ணுறியா? ஆமாம் இல்லையா, நான் உண்மையாகவே ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவனா? அவன்தான். ஓகே, நான் சொல்கிறேன் யாரை லவ் பண்ணுறேன்னு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே எல்லா பாய்ஸுமே யார் அவள் சொல்ல போகிறான்னு ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி பயத்தோடவும் பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ வி அப்படின்னு சொல்லிட்டு வியோட லிப்பை பிடிச்சி நீங்கள் கிஸ் பண்ணிடுறீங்க. அங்கே இருக்க எல்லா பாய்ஸுமே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இவன் நம்ம ஜிம்மன் ஜேகே, லியா கூட அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, ஒன்று சைட் அடிச்சிட்டு இருந்தேன். ஏன், அவன் கூட இருக்க ஜேகே, ஜிம்மன் ஜேகேவை கூட சைட் அடித்தேன். பத்தாததுக்கு இருக்க நிறைய சீனியர்ஸை நான் சைட் அடிச்சிருக்கேன். ஆனால் உன் மேலே க்ரஷ் ஃபீலிங்கும் இருந்துச்சு, லவ் ஃபீலிங்கும் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சுது. சொல்ல வர்றதுக்குள்ளே எல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சிருச்சிங்க. நான் அன்றைக்கி ஹொபிக்கிட்ட பேசினது காரணம் எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு.
பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு ஆஸ் அ பர்சனாக அவர் பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு ஒரு பொருத்தமாக இருப்பான்னு தோணுச்சு. ஸோ நான் கேட்டேன். 2 பேருமே அக்செப்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேரையும் மீட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த காஃபி மீட்டப். ஆனால் நீங்கள் என்னென்னமோ யோசிச்சு எதுக்கு இப்படி பைத்தியங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல திட்டிட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நீ பார்க்கல வந்த ப்ரப்போஸ் பண்ண கிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இன்னொரு ரிப்ளை என்னன்னு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நீ என்னை பார்த்ததே கிடையாது. நான் பார்க்கும் போதெல்லாம் நீ ஜஸ்ட் என்னோடய ஃபோன் மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்ப. ஸோ உனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அதனால தான் ஐம் சாரி. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் கொஞ்சம் டைம் தரலான்னு நினச்சேன். ஆனால் இவங்க பண்ண இதனால் ஐம் சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஸோ டக்குன்னு பிடிச்சி அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. லியாவுக்குமே சரி அந்த ஷாக். அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஷாக். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ லவ் யூ வயன். உனக்கு இது ஷாக்கிங்காக இருக்கலாம். என் கூட சுற்றுற ஜேகே ஜிமின் அவங்களுக்குமே செம்ம ஷாக்காக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயே ஃப்ளாட் ஆகிட்டேன். என்ன நீ எல்லா பாய்ஸையும் சைட் அடிப்பேன்னு கேள்விப்பட்டேன். விசாரித்தவனை பற்றி ஒருவேளை அந்த மாதிரி தான் என்னையும் பார்த்தியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை எல்லா பாய்ஸும் உன்னை பார்ப்பாங்கன்னு தெரியும். ஒருவேளை அதுதான் நான் உன்னை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தேன். ஒரு பொண்ணை டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறதே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக உனக்கு கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துப்பேன். இது வரைக்கும் ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருந்தேன்னு சொன்னல. ஆனால் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணாலும் என்னோடய இயர்ஸ், என்னோடய ஐஸ், என்னோடய சரௌண்டிங்கை சுற்றி தான் இருக்கும். அப்போலாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோ பெருசாக கண்டுக்கிட்டதில்லை. இப்போ புரியுது. என்ன உனக்கு பிடிச்சனால தானே நீ ப்ரப்போஸ் பண்ண? ஆமாம் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கும். பேக்ரவுண்ட் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஒன்று விட்டு போகவே மாட்டேன் நானும் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கத்திகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அக்காவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ப்ரின்ஸிபல் ரூமில். உங்கள் அக்காவுக்கு ஒரு மாதிரி அவமானமாக போச்சு. தென் அவள் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஃபைன் கிளம்பி போகலாம். ஆனால் அக்கா ஆஃப்டர்நூன் காலேஜ் கிளம்பி வான்னு சொன்னேன். அக்கா வா ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்காவும் கிளம்பி போகிறீங்க. ஸோ அப்படியே போயிட்டு அந்த கெஃபேக்கு தான் போகிறீங்க. அந்த கெஃபே இப்போ வந்து டைம் ஒரு 3 o'clock மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு காலேஜுமே விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் அக்கா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு அக்கா சாரிக்கா, எனக்கு புரியுது நீ அந்த இடத்துல எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பேன்னு. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உண்மையாகவே நீ அந்த பையனை லவ் பண்ணுறியா? ஆமாங்க்கா. எப்போத்துலேருந்து? ஸ்டார்டிங்கில் இப்போ ஜஸ்ட் சைட் மட்டும் தான் அடித்தேன். தென் க்ரஷ்ஷாக மாறினுச்சு. அப்படியே லவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகி லவ்வாக மாறிடுச்சுக்கா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? டெய்லி என்ன நடக்குதுன்னு புராணமாக பாடுவேன். ஆனால் ஏன் அந்த வீங்கிற ஒரு பேரையே நீ சொல்லி நான் கேட்கவே இல்லையே. அதக்கா சொன்னால் நீ திட்டுவியோன்னு நான் வந்துட்டு அவனை பற்றி எதுவுமே சொன்னதில்லக்கா. ஆக்சுவலி ரொம்ப நல்ல பையன்க்கா. சரி ஓகே. அவன் ஒன்று லவ் பண்ணுறானா? ஆமாங்க்கா. சரி 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னா உங்களை பிரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லேயுமே நிறைய பேர் இருந்தாலுமே ஒரு மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணால் தான் அவங்களோட லைஃப் கடைசி வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம தான் செலக்ட் பண்ணி இவன் தான் உன்னோட புருஷன், இவன் தான் உன்னோட லவர், இவன் தான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 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 ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு உண்மையே இருக்காது. அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுறாத. சரிக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஹொபியுமே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு. ஹொபியை உங்களை பார்த்துட்டு ஹாய் வேன். ஹாய் சார். சரி இவன் அக்கா. ஓ உங்கள் நேம்? என் நேம் மிமோயாக்கி. என்னை மிமோன்னு கூப்பிடுவாங்க. ஓ ஓகே சார். நீங்கள் சார்னு கூப்பிட வேணாம், இப்போ என்னை ஹொபின்னு கூப்பிடுங்க.
ம். ஓகே ஹுபி. ஆ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ அவங்க 2 பேருமே சிரிச்சுட்டு அவங்க 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாங்க. உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்து உட்காந்துக்கலாமா? வந்து உட்காருவேன். 2 பேருக்கும் ஓகே தானே? இங்கே 2 பேருக்கும் ஓகே தான். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஐயோ! ஃபைனலி ஐ ஆம் ஸோ ஹாப்பி. என் அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. ஐ அம் ரியலி ரியலி ஹாப்பி. ஸோ அப்போ கரெக்டாக வியுமே அங்கே வந்துட்டு வயன் அப்படின்ட்டு வரான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வி அப்படின்ட்டு கூப்பிட்டு நீங்கள் உங்கள் அக்கா கிட்டேயும் தென் ஹொபிக்கிட்டேயும் இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குமே செம்ம ஹாப்பி. ஸோ ஹாப்பி என்டிங்டா. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு 1 ஹவர் பக்கமே போயிடுச்சு. ஸோ 6 மந்த் கழிச்சு போட்டதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.